ஜூன் 21, 2025 ஆந்திர பிரதேஷ். இந்த நந்தியால் டிஸ்ட்ரிக்ட்குள்ள HNSS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணல் இருக்கு. காலையில இந்த கால்வாய் வழியா போயிட்டு இருந்த மக்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு வார்டு அடிச்சிருக்கு. என்னது இது இவ்வளவு மோசமா வார்டு அடிக்குது அப்படின்னு பார்த்திருக்காங்க. பார்த்தப்ப தூரத்தில் இருந்த கால்வாய் கிட்ட நிறைய நாய்ங்களாம் வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த நாய்ங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா குலைச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருக்குங்க. இது பார்த்த உடனே அங்க இருந்த மக்களுக்கு தெரிஞ்சிருது அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இல்லாம இந்த நாய்ங்களாம் வந்துட்டு கத்திட்டு இருக்காது அப்படின்னு. இதனாலே அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாருமே அந்த வாய்க்கா கிட்ட போறாங்க. போயிட்டு அங்க இருந்த நாய்களெல்லாம் வந்துட்டு விரட்டுறாங்க. இப்படி விரட்டி விட்டு அங்க போய் எட்டி பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான ஷாக். அந்த வாய்க்காக்குள்ள யாருன்னே தெரியாத ஒரு நபருடைய சடலம் வந்துட்டு பாதி கரையில பாதி தண்ணியிலன்னு கடந்திருக்கு. அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் கிடக்க உடனடியாக அந்த ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட இவங்க யோசிக்கல. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. உடனடியே இங்க வாங்க, இங்க ஒரு சடலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க இருந்த வாய்க்கா கிட்ட புதருக்கிட்ட இந்த சடலம் கிடக்கு. இந்த நபர் யாரு, எந்த ஊரு சேர்ந்தவர், யார் இப்படி இவ்வளவு மோசமா இவரை கொலை பண்ணா, இந்த மாதிரியான எந்த ஒரு டீட்டெயிலுமே அந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இல்ல. ஆனா இந்த இறப்புக்கு பின்னாடி கொடூரமான பல கேவலமான காரணங்கள் இருக்கு. அப்படி என்ன நடந்தது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கிற உங்களுக்கே வந்துட்டு பயங்கரமா கோவம் வரும். போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி இந்த கேஸை கண்டுபிடிச்சாங்க? இந்த கேஸ்க்கு பின்னாடி 1 2 இல்ல பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க, பல பேர் மாட்டியிருக்காங்க. நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். குர்னூல் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ், கல்லூர். இது ஒரு சின்ன ஏரியா தான். இங்க 50 வயசான சுஜாதா அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டார். அப்படிங்கறதுனால சுஜாதா தனியா தான் வந்துட்டு தன்னோட பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுஜாதா அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில ஸ்வீப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கம்பெனியை கூட்டுறது, கிளீன் பண்றது, அப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க வேற எதனாச்சும் ஒர்க் தந்தாங்க அப்படின்னா அதை செய்யறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒர்க்கு. இதுல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசை வச்சுதான் இவங்களுடைய ஃபேமிலி இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களுடைய பொண்ணை இவங்க வளர்த்திருக்காங்க. இவங்க பொண்ணுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா. இவங்களுக்கு 23 வயசு ஆகுது. இவங்க 10th வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அப்பா வந்துட்டு இறந்து போனதுனால இவங்கனால அவங்களோட ஸ்கூலை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. இதனால ஐஸ்வர்யா வீட்டில இருந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவும் சாதாரணமான ஒரு சிம்பிளான ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியை பத்தி நம்ம மறுபடியும் பார்ப்போம். அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா தெலுங்கானா ஜோகுலாம்பா கேட்வால் டிஸ்ட்ரிக்ட். இந்த கேட்வால் டவுன்ல ஒரு பையன் இருக்காரு. அந்த பையனோட பேர் வந்துட்டு தேஜேஸ்வர். இந்த தேஜேஸ்வருக்கு 32 வயசு ஆகுது. இவர் சூப்பரா டான்ஸ் ஆடுவாரு. இவரோட பேஷனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டான்ஸ் சொல்லி தரது தான். இவர் டான்ஸ் ஆடுறது வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் இவர்கிட்ட டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுங்க. இவரும் டான்ஸ் கிளாஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. நிறைய பேருக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாரு. இது அவருடைய பேஷன் மட்டும்தான். நம்மளுக்கு மெயினா எதனாச்சும் ஒரு இன்கம் வேணும், அப்பதான் நம்மளோட ஃபேமிலி வந்துட்டு நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சாரு. இதுக்காக இவர் கையில் எடுத்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் எல்லாம் சர்வே பண்றது. இதுக்காக இவர் லீகலா வந்து லைசன்ஸும் எடுத்துக்கிட்டாரு. இது கவர்மெண்ட்ல இருந்து வர மாதிரியான சர்வேயும் கிடையாது. இது ஒரு பிரைவேட் லேண்ட் சர்வே. இது ஒரு லீகலான ஜாப் தான். ரொம்பவே டீசென்டான ஒரு ஒர்க். யாராச்சும் வந்து எங்க கிட்ட லேண்ட் இருக்கு, இந்த லேண்டை நீங்க சர்வே பண்ணி தரணும், ப்ராப்பரா இருக்குதா, எதில் இருந்து இது வரைக்கும் எங்க லேண்டுன்னு மார்க் பண்ணி தரணும், இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இவரு போயிட்டு எல்லாத்தையுமே கரெக்டா மெஷர் பண்ணி அவங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டு வருவாரு. இந்த மாதிரி இவர் டான்ஸ் கிளாஸ், சர்வேயிங் அப்படின்னு சொல்லி மாத்தி சம்பாரிச்சு ஒரு கட்டத்துல ஒரு வீட்டை ஒண்ணு வாங்குறாரு. இந்த வீடு கேட்வால்ல இருக்கக்கூடிய ராஜவீதி நகர்ல இருக்கு. இந்த சமயம் தேஜேஸ்வரோட வீட்டுல இருந்தவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி சொந்தமா ஒரு வீடு இருக்கு, தேஜேஸ்வர் வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கான், ஏற்கனவே 32 வயசு ஆகுது, அதனால கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க ஃபேமிலியோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நிறைய புரோக்கர்ஸ் கிட்ட, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி எங்களுக்கு ஏத்த மாதிரி எதனாச்சும் பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள்குள்ள எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு பரவுது. இப்படி இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயம் ரிலேட்டிவ்ஸ் மூலியமா கிடைச்ச அந்த பொண்ணு தான் ஐஸ்வர்யா. நம்ம முதல்ல பார்த்த ஃபேமிலி சுஜாதாவுடைய பொண்ணு. இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கு, ரொம்பவே அமைதியான பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு அபிஷியலா பொண்ணு பார்க்குற மாதிரி இல்லாம இந்த 2 ஃபேமிலியுமே காமனா ஒரு பிளேஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டாங்க. இங்க பொண்ணு மாப்பிள்ள 2 பேருமே பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு பிடிச்சு போகுது. சரி நம்ம கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இதுபடி February 13, 2025 அப்படின்னு சொல்லி மேரேஜ்
மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆகுது. எல்லாமே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பத்திரிகையெல்லாம் அடிக்கிறாங்க. கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப கரெக்டாக கல்யாண நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பொண்ணை வந்துட்டு காணும். ஐஸ்வர்யா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இது அவங்க அம்மா சுஜாதாவுக்கு பயங்கரமான ஷாக். சுஜாதா எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இதுக்கு தேஜேஸ்வர் ஃபேமிலியுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க 2 சைட்லயுமே மாத்தி மாத்தி தேடி பார்த்தாங்க. நான் ஐஸ்வர்யா எங்க போயிருக்காங்க அப்படின்னே தெரியல. சரி இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாம கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறதுனால பிப்ரவரி 13, 2025 இந்த கல்யாணம் நடக்கல. ஐஸ்வர்யா எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. ஐஸ்வர்யா கிட்ட இருந்து ஒரு கால் வரல, மெசேஜ் வரல, ஒண்ணுமே வரல. கரெக்டா பிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கல்யாண டேட்ல இருந்து 3 நாள் தள்ளி, அதாவது பிப்ரவரி 16 மறுபடியும் ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தேஜேஸ்வர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்தாங்க. வந்து என்னாச்சு இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க, ஏன் கல்யாணம் என்னாச்சு இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க, ஏன் உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்கறாங்க. இதுக்கு ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பம். எங்க அம்மா வந்துட்டு டவுரி கொடுக்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதனாச்சும் பொருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காசு வாங்குற நிலைமையில் இருந்தாங்க. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எங்க அம்மாவுக்கு தர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டா இருந்தது. என் மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருந்தது. இப்ப கல்யாணம் தேவையா அந்த மாதிரி நிறைய யோசிச்சேன். மேற்கொண்டு நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிட்டேன். நான் இந்த வீட்டுல இருந்து போன இந்த நாட்கள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் தங்கி இருந்தேன். இதுதான் வந்துட்டு காரணம். என்னை யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறாங்க. இந்த விஷயத்த தேஜேஸ்வர் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. இது நீங்க டைரக்டா என்கிட்ட பேசி இருந்திருக்கலாமே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க விட்டுருங்க, நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம், நம்ம வேற ஒரு டேட்ல வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்க அடுத்த டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. மே 18, 2015 பீச் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமி டெம்பிள்ல இவங்க 2 பேர்த்தோட மேரேஜ் அந்த டேட்ல நடக்குது. தேஜேஸ்வர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஐஸ்வர்யாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேஜேஸ்வரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க முழுசா சந்தோஷப்படல. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாண சமயத்துல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு வந்துட்டு வேணாம், இந்த பொண்ணு செட் ஆகாது, எங்களுக்கு என்னமோ இந்த பொண்ணு பொய் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இதனால இவங்களுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேல உடன்பாடு இல்ல. ஐஸ்வர்யாவை அவ்வளோக்கா இவங்களுக்கு பிடிக்கல. ஆனா தேஜேஸ்வர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை முழுசா நம்பினாரு. கண்டிப்பா ஐஸ்வர்யா இந்த மாதிரி பொய் சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க சொன்னதான் காரணமா இருக்கும் அப்படின்னு நம்பினாரு. இவருடைய நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா பொய்யா தான் போச்சு. இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி ஐஸ்வர்யா பொய் தான் சொன்னாங்க. அப்படி என்ன பொய் சொன்னாங்க, இதுக்கு பின்னாடி என்ன கொடூரம் இருக்கு அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஹஸ்பண்டோட வீட்டுக்கு, அதாவது தேஜேஸ்வரோட வீட்டுக்கு வராங்க. ஒரு நாள் மட்டும்தான் அங்க இருந்திருக்காங்க. அடுத்த நாளே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றதுனால நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக இவங்க ஹஸ்பண்டோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனா நான் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தேஜேஸ்வர அனுப்பி வச்சுட்டு இவங்க அவங்க அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமாகி 29 நாள் ஆகுது. அந்த 29 நாள்ல 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுல தான் இருந்திருக்காங்க. மீதி 14 நாள் தான் தன்னுடைய ஹஸ்பண்டான தேஜேஸ்வர் வீட்டுல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்படி இவங்க இந்த வீட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த சமயமும் பெருசா இவங்க அவங்க ஹஸ்பண்டான தேஜேஸ்வர் கிட்ட பேசல. எப்ப பாரு கையில போனை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது போன் இல்லாம அவங்க இருக்கவே மாட்டாங்களாம். எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டயாச்சும் ஒருத்தட்ட பேசிக்கிட்டோ இல்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டோ இருப்பாங்களாம். இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டான தேஜேஸ்வரும் நோட் பண்றாரு. தேஜேஸ்வரோட வீட்டுல இருக்கவங்களும் நோட் பண்றாங்க. நீ யார்கிட்ட இவ்வளோ மணி நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்க, நைட்டு தூங்குறது கூட வர மாட்டேங்கிற, மணிக்கணக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்குது, நான் என்னுடைய அம்மா கிட்ட தான் பேசுகிறேன், நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி இதே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. தேஜேஸ்வரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இது எதுவுமே சரியாக படல. ஆனால் தேஜேஸ்வர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி கல்யாணம் ஆகிட்டு டக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, அம்மாவோட ஞாபகங்கள் வந்திருக்கலாம், அங்கே பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகங்கள் வந்திருக்கலாம், அதனால தான் எப்போ அவங்க கிட்ட போன் பேசிட்டு இருக்காங்க போல, கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இப்படி இருந்தப்பதான் ஜூன் 17 தேஜேஸ்வருக்கு ஒரு கால் வருது. இவர் அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. இப்படி பேசினப்ப இவரோட ஒர்க் ரிலேட்டடா வந்துட்டு ஒருத்தங்க கால் பேசுறாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேண்டை வந்துட்டு சர்வே பண்ணும், நீங்க தான் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவேன், உங்களுக்கு ப்ராப்பரா டேட்டா தந்துருவேன், உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இதுக்கு அந்த போன் கால்ல இருந்தவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்க கேட்ட அந்த அமௌண்ட்டை நாங்க உங்களுக்கு தந்துடுறோம்,
தர்றோம், எங்களுக்கு நல்லபடியா சர்வே பண்ணி தந்துருங்க, அது மட்டும் போதும், எங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்கு, நீங்க தான் ஒன்னொன்னா சர்வே பண்ணி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம நேரில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை கட் பண்ணிட்டு அவரோட பைக் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன அந்த இடத்தை நோக்கி போறாரு. இதுதான் கடைசி இவர் அவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தது. வழக்கமா சாயந்தரமான அவர் வீட்டுக்கு வந்துருவாரு, இல்லைன்னா எங்க இருக்கிறேன் அப்படின்ற டீட்டெயிலை பத்தி போன் பண்ணியாச்சும் சொல்லிடுவாரு. ஆனா தேஜேஸ்வர் அன்னைக்கு ஈவினிங் ஆயும் வீட்டுக்கு வரல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க, நைட்டுமே வந்து வீட்டுக்கு வரல. ஒருவேளை தேஜேஸ்வர் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. இதுக்கு அவங்க அம்மா சுஜாதாவோட வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா வந்துட்டு இல்ல, தேஜேஸ்வர் வந்துட்டு வீட்டுக்கு வரவே இல்லை, நானுமே வந்துட்டு கூப்பிட்டு இருந்தேன், வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஏன் அந்த வீட்டுக்கு அவர் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதனால இவங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே பயம் வருது, பையன் எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே போயிட்டு விசாரிச்சிருக்காங்க, தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயுமே தேஜேஸ்வர் இல்லை. இதனால ஜூன் 18 தேஜேஸ்வருடைய பிரதர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தேஜேஸ்வரை காணோம், கடைசியா ஒரு போன் கால் பேசிட்டு பைக் எடுத்துட்டு போனா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் தேஜேஸ்வருடைய டீடைல்ஸ், போட்டோ, அப்புறம் கடைசி அவர் எடுத்துட்டு போன அந்த பைக்குடைய பைக் நம்பர், பைக் மாடல், எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்றாங்க. எங்கேயாச்சும் எதனாச்சும் பைக் வந்துட்டு தனியா நின்றுட்டு இருக்கா அப்படின்ற ஆங்கிள்லயுமே வந்துட்டு சர்ச் பண்ணாங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயம் ஃபாத்திமா ஐடிஐ காலேஜுக்கு முன்னாடி ஒரு பைக் தனியா நின்றுட்டு இருந்திருக்கு. இது யாரோட பைக் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பைக் நம்பரை நோட் பண்ணப்பதான் ஏற்கனவே ஒருத்தர் இந்த பைக்ல கடைசியா போயிட்டு காணாம போயிட்டார் அப்படின்ற கம்ப்ளைண்ட் தெரிய வருது. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் உங்க பிரதரோட பைக் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் தேஜேஸ்வரோட பைக்ல எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செக் பண்ண அந்த சமயத்துல அவரோட பைக்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. எதுக்காக தேஜேஸ்வர் அவரோட பைக்குக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வைக்கணும்? இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு கோணத்துல யோசிச்சாங்க, இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை எதுக்காக தேஜேஸ்வரே வைக்கணும்? ஒருவேளை இவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்ச, இவரை கடத்தணும் அப்படின்னு நினைச்ச அந்த கடத்தல்காரங்க ஏன் ஃபிக்ஸ் பண்ணிருக்க கூடாது? இது வச்சு பாக்குறப்ப இவரோட மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணி பக்காவா கடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறது தெரியுது. பைக் இங்க இருக்கு, ஆனா அந்த பைக்ல இருந்து தேஜேஸ்வர் வந்துட்டு காணும். அவர் எங்க போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்ச போலீஸ் ஆபீசர்ஸ் சரௌண்டிங்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இப்படி கலெக்ட் பண்ணப்ப தேஜேஸ்வர் வந்துட்டு அந்த இடத்துல அவராவே வந்து பைக்கை பார்க் பண்ணிருக்காரு. பார்க் பண்ணிட்டு யாரோ ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள ஏற்கனவே சில ஆட்கள்லாம் இருக்காங்க. இவர் அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட பேசுறாரு. பேசிட்டு அவங்களோட காருக்குள்ள இவர் ஏறிக்கிறாரு. அவரு ரொம்பவே கேஷுவலா தான் இருக்காரு, ஃபோர்ஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. இதை வச்சு பாக்குறப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது, தேஜேஸ்வருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு அப்படின்னு. இப்ப இதுதான் தேஜேஸ்வர் வந்துட்டு கடைசியா பப்ளிக்கோட இருந்தது. அந்த காருக்குள்ள வந்தவங்க யாரு, எங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் பண்ணிடலாம், தேஜேஸ்வர் எங்க இருக்காரு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த காரை காமிச்சு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். மேற்கொண்டு இவருக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற அந்த ஆங்கிளையுமே கேட்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல தேஜேஸ்வரோடைய ஒய்ஃபான ஐஸ்வர்யா கிட்ட உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கேயாச்சும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா, உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில எதனாச்சும் பிரச்சனை இருந்ததா, கடைசியா இவரை கார்ல ஏத்திட்டு போன இவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அடுத்தடுத்த கேள்விகளை கேட்கறாங்க. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு எதுக்குமே வந்துட்டு பதில் தெரியல. இல்ல சார், நான் பார்க்கல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நானும் பலமுறை போன் பண்ணி பார்த்தேன் சார், அவர் போன் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப தேஜேஸ்வரோட வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க. தேஜேஸ்வருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம பையன் சீக்கிரமா கிடைச்சிடணும், எந்த பிரச்சனையும் இல்லாம போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருந்தாங்க. ஆனா இந்த பயம் பதட்டம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தேஜேஸ்வரோட ஒய்ஃபான ஐஸ்வர்யா கிட்ட இல்ல. ஐஸ்வர்யா ரொம்பவே நிதானமா நார்மலா தான் இருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஐஸ்வர்யா மேலே சந்தேகம் வருது, எப்படி இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது அப்படின்னு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கே தெரியாம ஐஸ்வர்யாவுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்படி கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்ததுல இவங்களுக்கு கல்யாணமான அந்த மே 18 இருந்து அப்ப வரைக்குமே யாரோ ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கிட்டத்தட்ட 2000 காலுக்கு மேல பேசியிருக்காங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இவங்க பாதி நாளுக்கு மேல வந்து அவங்க அம்மா வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க அம்மா வீட்டுல இருந்துகிட்டு அவங்களோட ஹஸ்பண்டான தேஜேஸ்வருக்கு எத்தனை கால் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தப்ப வெறும் 150 கால் தான் பேசியிருக்காங்க. புதுசா கல்யாணமா இருந்திருக்க, ஒரு ஒர்க் போயிட்டு இருந்திருக்காரு, இவங்க அம்மா வீட்டுல இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப தன்னோட ஹஸ்பண்டுக்கே வந்துட்டு இவங்க 150 கால் தான் பண்ணிருக்காங்க. அதுவும் எல்லா காலுமே ஷார்ட்டா முடிஞ்சிருக்கு. இப்படி இருக்கிறப்ப ஏதோ ஒரு நம்பருக்கு
இவங்க 2000 கால்ஸ் மேல பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பேசியிருக்காங்க. பேசினது மட்டும் கிடையாது, அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவ்வளவு முக்கியமான நபர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் தங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த போன் நம்பர் யாருது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்றாங்க. இப்படி டீடைல்ஸ் கேதர் பண்ணதுல அந்த நம்பருக்கு சொந்தக்காரங்க 35 வயசான திருமல ராவ். இவன் கேன்ஃபைன் ஹோம் லோன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இது குர்னூல்ல இருக்கு. இது ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. இங்க இந்த நபர் வந்துட்டு பிரான்ச் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு 2019 வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கம்பெனியோட நேம் கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த கம்பெனில தான் ஐஸ்வர்யாவுடைய அம்மாவான சுஜாதா வந்துட்டு ஸ்வீப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் சுஜாதாவுடைய கால் ஹிஸ்டரியுமே வந்துட்டு எடுத்து பார்க்கறாங்க. இப்படி எடுத்து பார்த்ததுல இவங்களுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு டெய்லியுமே போன் பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த நம்பருக்கு சொந்தக்காரர் வேற யாரும் கிடையாது, தன்னோட பொண்ணு வந்துட்டு யார் கூட பேசிட்டு இருக்காங்களோ அதே நபர் தான். இந்த திருமல ராவ் அம்மா பொண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேருத்துக்கிட்டயுமே டெய்லியுமே போன் பேசிட்டு இருக்கான். இதுல ஏதோ ஒன்னு சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜூன் 23 போலீஸ் ஆபீசர்ஸ் ஐஸ்வர்யாவை இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல ஐஸ்வர்யா வந்துட்டு எதுவுமே பேச கிடையாது, அப்படி சைலண்டா இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் விசாரிச்சு பார்த்திருக்காங்க. ஐஸ்வர்யாவோட வாயிலிருந்து எந்த ஒரு உண்மையுமே வெளியில வரல. இப்படி நாள் போகுது. ஒரு கட்டத்துல ஐஸ்வர்யா எல்லா உண்மையுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த உண்மைகளை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த மாதிரியான ஒரு கேவலமான ரீசன்ஸை அவங்க கேட்டதே இல்லை. அடுத்ததான் அவங்க அம்மாவான சுஜாதாவை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சப்பையும் அவங்களும் அதே மாதிரியான ஒரு கேவலமான கதையை சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே பயங்கர கடுப்பா இருந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஸ்வீப்பரா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கம்பெனில திருமலா வந்துட்டு மேனேஜர் 2 பேருமே வந்துட்டு அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருக்கு நடுவில் அஃபேர் வருது. இத்தனைக்கும் திருமலாவுக்கு வந்துட்டு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருக்கு. அப்படி இருந்தும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுஜாதா கிட்ட இவன் சொல்லியிருக்கு. சுஜாதாவும் நம்மளுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கிடையாது, நம்மளும் தனியா இருக்கும், இவன் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரா இருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி ரன் பண்றதுக்காக இவன் எக்ஸ்ட்ரா காசெல்லாம் வந்துட்டு தருவானா. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா பல நாள் போய்கிட்டு இருந்திருக்கு. இப்படியே வந்து போய்கிட்டு இருந்திருக்கு. இப்படி போய்கிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் சுஜாதாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போகுது. இதனால அவங்களால அந்த ஆபீஸ்க்கு ஸ்வீப்பர் ஒர்க்குக்கு போக முடியல. ஆபீஸ் குப்பையா போயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்ச சுஜாதா, நீ போயிட்டு கொஞ்சம் ஆபீஸை கிளீன் பண்ணி வை, என்னால போக முடியல, நீ போயிட்டு கிளீன் பண்ணி வை அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணான ஐஸ்வர்யாவை ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் ஆபீஸை கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த பிரான்ச் மேனேஜர் திருமலா ராவ் 23 வயசான இந்த பொண்ணு ஐஸ்வர்யாவை பாக்குறான். இப்படி ஐஸ்வர்யா ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருந்த அந்த கொஞ்ச நாள்லயே இந்த திருமலா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவனுடைய ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் சுஜாதா கிட்ட இருந்து அவங்களோட பொண்ணான ஐஸ்வர்யா பக்கம் திரும்புது. இப்ப திருமலா அப்புறம் ஐஸ்வர்யா இவங்களுக்கு இடையில பழக்கம் ஏற்படுது. இதுக்கிடையில சுஜாதாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டு சரி நானே வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. இப்படி வந்து அந்த சமயத்துல திருமலா வந்துட்டு சுஜாதா கிட்ட பெருசா எந்த விதமான அட்டென்ஷனும் காமிக்கல. எதனால நீ இந்த மாதிரி நம்மளை இக்னோர் பண்றான் அப்படின்ற வருத்தத்துக்குள்ள சுஜாதா போறாங்க. இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு பரவுச்சு. மேனேஜர் அப்புறம் ஐஸ்வர்யா 2 பேருமே ஒன்னா இருக்காங்கன்னு பேசிக்கிட்டாங்க. சொல்ல போனா அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஆபீஸ் ஸ்டாஃப்ஸே வந்துட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் சுஜாதாவுடைய காதுக்கும் போகுது. இவங்க எல்லாருமே பேசிக்கிறது உண்மைதானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக சுஜாதா தன்னோட பொண்ணான ஐஸ்வர்யாவோட மொபைலை வாங்கி பாக்குறாங்க. வாங்கி பார்த்த இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா ஐஸ்வர்யா திருமலா கிட்ட டெய்லியுமே கண்டினியூஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரியுது. அது மட்டும் கிடையாது, இவங்க நிறைய மோசமான மெசேஜஸும் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இது மட்டும் இல்ல, இவங்க 2 பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸையுமே வந்துட்டு அவங்க அம்மா பாக்குறாங்க. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் இல்லாம நம்ம தனியா வாழ்றோம், இந்த திருமலா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல பேரா இருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த நபர் வந்துட்டு தன்னை விட்டுட்டு தன்னோட பொண்ணை லவ் பண்றான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு ஷாக்கிங்கான ஃபேக்டை நான் சொல்றேன். இந்த ஐஸ்வர்யா தேஜேஸ்வரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நபரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இந்த கல்யாண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் நீடிக்கல. அது டைவர்ஸ்ல போயிட்டு முடியுது. இப்படி இந்த கல்யாணம் டைவர்ஸ்ல போயிட்டு முடியறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் திருமலா கூட இருந்த அஃபேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப 50 வயசான இவங்க அம்மா சுஜாதா என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் நமக்கு திருமலா வேணும். ஆனா திருமலா வந்துட்டு ஐஸ்வர்யா வந்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யாவே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்ச இவங்க சரி மறுபடியும் நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஏன்னா இப்படி நம்ம கல்யாணத்தை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேரும் அதுக்கு மேல சேர்ந்து
சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா தன்னோட ஹஸ்பண்ட் கூட போயிடுவா. அதுக்கப்புறம் திருமலா கூட நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா தன்னோட பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதா சொந்தக்காரங்க கிட்டையும் புரோக்கர் கிட்டையும் சொல்றாங்க. இப்படி இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் இவங்களுக்கு தேஜேஸ்வரோட ஃபேமிலியை பத்தி தெரியுது. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அஃபேர்ல இருக்கக்கூடிய அந்த நபர் கூட தான் தன்னோட அம்மாவும் அஃபேர்ல இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியாது. நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க, நல்ல ஃபேமிலி, கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வீடெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனாலும் ஐஸ்வர்யாவுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவங்க எல்லாருமா ஒன்னு சேர்ந்து ஒரு மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிருப்பாங்க. திரும்பி வந்தப்ப நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது போய் இவங்க அந்த 5-6 நாளா வந்து பாத்தீங்கன்னா திருமலா கூட தான் இருந்திருக்காங்க. தன்னோட கல்யாணத்துக்கு கூட போகாம ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு நபர் கூட இருந்திருக்காங்க. சரி, கல்யாண டேட்டு தாண்டி போயிருச்சு, இதுக்கு மேல பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா தேஜேஸ்வர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பையனா இருந்ததுனால என்னாச்சு, உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. இது என்ன சொல்றதுன்னு தெரியாத ஐஸ்வர்யா வந்துட்டு எங்க அம்மாவால காசு தர முடியல, கல்யாணத்துக்கு டவுரிக்கெல்லாம் வந்துட்டு காசு ரெடி பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருந்தது அப்படின்னு இல்லாத பொய்யெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா தேஜேஸ்வரோட வீட்டுல இருந்தவங்களாம் வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க, ஏதோ தப்பா படுது, இந்த கல்யாணம் வேணாம், நம்ம வேற ஒரு பொண்ணை பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேஜேஸ்வர் வந்துட்டு ரொம்ப நல்லவரா இருந்ததுனால அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. பொதுவாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நடக்குது, பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுது, கல்யாண டேட்டுக்கே வரல, போயிட்டு சாவகாசமாக ஒரு 3-4 நாள் கழிச்சு வருது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு பொறுப்பு இல்லை, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி அந்த கல்யாணத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் தேஜேஸ்வர் சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அந்த மரியாதைக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. தேஜேஸ்வர் வந்துட்டு ஐஸ்வர்யாவை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. இந்த கல்யாணம் வந்துட்டு நடக்காது அப்படின்ற மாதிரி திருமலா நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அது அப்படி இல்லாமல் அந்த கல்யாணம் நடந்துருது. இதனால திருமலா பயங்கரமா கோவம் வருது. அவங்க அம்மா சுஜாதா கிட்ட போயிட்டு பயங்கரமா திட்டுறான். இப்போ இவன் சுஜாதா கிட்ட என்ன சொல்லி இருந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியாது, எனக்கு உங்க பொண்ணு ஐஸ்வர்யா வேணும், அவ இல்லாம என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதை கேட்டு சுஜாதா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவ வரமாட்டா, முதல்ல உனக்கு என்னதானே பிடிச்சிருந்தது, அப்புறம் ஏன் உனக்கு என்ன பிடிக்காம போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்படியே வந்துட்டு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்க திடீர்னு திருமலா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பயுமே எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கூட அவன் சொன்ன விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கான விஷயம். அதே மாதிரி எனக்கு உன்னோட பொண்ணான ஐஸ்வர்யாவும் வேணும், உன்னைய நான் இப்படி கடைசி வரைக்கும் பாத்துக்கிறோனோ அதே மாதிரி உன்னோட பொண்ணு ஐஸ்வர்யாவும் நான் கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன், நம்ம 3 பேரும் ஒன்னா ஒரு வீடு எடுத்துக்கலாம், அந்த வீட்டுல நம்ம 3 பேரும் தங்கிக்கலாம், நான் உங்க 2 பேர்த்தையுமே அந்த வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இதுல ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்ட அவங்க அம்மா சுஜாதாவும் சரின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னா திருமணா மேல இருந்தா காதலாம் கன்றாவி. இது கூடவே இவங்க இன்னொரு பிளானும் போட்டிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்டான தேஜேஸ்வரை வந்துட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு. அவனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தனியாயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் இதே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இதில் அடுத்த கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேவலமான பிளானை இவன் போயிட்டு ஐஸ்வர்யா கிட்டையும் சொல்லியிருக்கான். ஐஸ்வர்யாவுக்கு இந்த சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தன்னோட அம்மா கூடவும் அஃபேரில் இருந்திருக்கான் அப்படின்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவங்க பயங்கரமாக கோவப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் திருமலா வந்துட்டு பேசி புரிய வச்சதுனால ஐஸ்வர்யாவுக்கும் இந்த பிளான் வந்துட்டு ஓகே. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, தேஜேஸ்வரை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொன்ன பிளானுக்கும் இவங்க ஓகே சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமலா இப்படி ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்டை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் அதே மாதிரி இவன் தன்னோட ஒய்ஃபையும் வந்துட்டு கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணான். ஆனா இப்படி பண்றது மூலியமா நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை இவன் பாதியிலே டிராப் பண்ணிட்டான். இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து தேஜேஸ்வரை இப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் ஒரு முக்கியமான கொலை கேஸ் வந்துட்டு நேஷனல் வைல்டா வைரல் ஆயிட்டு இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கேஸ் தான் மேகாலயா ஹனிமூன் மர்டர் கேஸ், சோனம் கேஸ். இந்த சோனம் வந்துட்டு தன்னோட லவ்வர் கூட சேர்ந்து தன்னோட ஹஸ்பண்டே வந்துட்டு கொலை பண்ணிருப்பாங்க. இந்த கேஸ் வந்துட்டு வைரலா போயிட்டு இருக்க ஐஸ்வர்யா இந்த கேஸை பார்த்து திருமலா கிட்ட, இங்க பாரு இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் பாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம மாட்டிக்க கூடாது, நம்ம போடுற பிளான் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பரா அமைஞ்சிருந்திருக்கு. தேஜேஸ்வர் மாதிரியான ஒரு பையன் வந்துட்டு
கிடைச்சிருக்கு. ஆனா கிடைச்ச வாழ்க்கையும் இதுங்களுக்கு தக்க வச்சுக்க தெரியல. இதுங்க எல்லாமே சேர்ந்து ஸ்மார்ட்டா பிளான் பண்றேன் அப்படின்ற பேர்ல கேலண்டர்ல ஒரு குறிப்பிட்ட டேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்காக இவங்க ஒரு பெரிய பிளானே போடுறாங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் திருமலா வந்துட்டு டைரக்டா போயிட்டு கொலை பண்ண முடியாது, அது சேஃபும் கிடையாது அப்படின்ற மாதிரி திருமலாவுக்கு தோணுது. அதனால திருமலா நம்ம ஆள் சேர்த்தலாம் அப்படின்னு பிளான் பண்றோம். இப்படி போய்கிட்டு இருந்தப்பதான் 33 வயசான குமரி நாகேஷ் அப்படின்ற ஒரு நபர் தன்னோட ஆபீஸ்க்கு பினான்ஸ் எதிர்பார்த்து வராரு. ஆனா அந்த நபரோட பேர்ல வந்துட்டு நிறைய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால அந்த நபருக்கு அவங்களோட ஆபீஸ்ல பணம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கன்ஃபார்ம் அந்த நபருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தர முடியாது. இப்ப திருமலா வந்துட்டு அந்த நபரை பார்த்து இவன் நம்மளுக்கு கரெக்டா வருவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சு, நீ கேட்குற அந்த காசை வந்துட்டு நான் தரேன், இன்னும் கூட நான் கொஞ்சம் அதிகமாக தரேன், இது லோனா கிடையாது, இந்த காசை நீ திருப்பி தரணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது, நான் சொல்றதை மட்டும் பண்ணு போதும், உனக்கு வேணுங்கிற காசை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நாகேஷ் வந்துட்டு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க இவன் தன்னோட பிளானை சொல்ல அதுக்கு நாகேஷ் வந்துட்டு சரிங்கிறான். இப்ப இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து இன்னும் 2 பேர்த்த சேர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றானுங்க. ஃபர்ஸ்ட் பரசுராம் 30 வயசான ஒரு ஆட்டோ டிரைவர், 2வது ராஜு 25 வயசான ஒரு கார் டிரைவர். திருமலா இப்ப எதையோ பார்த்து பிளான் பண்ணி ஆன்லைன்ல ஒரு ஜிபிஎஸ் டிராக்கர் ஒன்று ஆர்டர் பண்றான். இப்படி ஆர்டர் பண்ண அந்த ஜிபிஎஸ் டிராக்கரை ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்து உன்னோட ஹஸ்பண்டோட பைக்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க, இது மூலியமா தேஜேஸ்வர் வந்துட்டு எங்கெங்க போறான் வரான் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஐஸ்வர்யாவும் அந்த டிராக்கரை வாங்கி தன்னோட ஹஸ்பண்டோட வண்டிக்குள்ள ஃபிக்ஸ் பண்றாங்க, யாருக்குமே தெரியாம. இதுக்கப்புறமா திருமலா வந்துட்டு தேஜேஸ்வரோட போன் நம்பர் எடுத்து நாகேஷ் கிட்ட தந்திருக்கான். இதுதான் வந்துட்டு தேஜேஸ்வரோட போன் நம்பர், நீ போயிட்டு எப்படியாச்சும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடு, தொழில் ரீதியா ஃப்ரெண்ட் ஆயிடு, அப்பதான் எந்த விதமான சந்தேகமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான். இவங்க பிளான் பண்ண மாதிரி நாகேஷ் வந்துட்டு தேஜேஸ்வர் கிட்ட போயிட்டு பேச்சை கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த சமயத்துல நாகேஷ் வந்துட்டு எனக்கு சில பேர் தெரியும், அவங்களோட லேண்டெல்லாம் வந்துட்டு சர்வே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி எதனாச்சும் கான்ட்ராக்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்டு தேஜேஸ்வர் வந்துட்டு எந்த ப்ராஜெக்டையும் விடாதீங்க, எதனாச்சும் இப்படி வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம பக்காவும் முடிச்சு தந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நாகேஷ் வந்து தேஜேஸ்வர் கிட்ட என்கிட்ட ஒரு 2 பார்ட்டி இருக்கு, அவங்க கிட்ட நிறைய ஏக்கர்ஸ் இருக்கு, அதெல்லாம் சர்வே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, நான் வந்துட்டு உன்னோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன், அவங்க உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க, அப்ப என்ன அமௌண்ட் அப்படிங்கிற விவரத்தெல்லாம் பேசிக்க, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நீ பாத்துக்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். தேஜேஸ்வரும் இவங்க பண்ணக்கூடிய அந்த காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்பதான் ஜூன் 17 ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த கால் வந்துட்டு இவருக்கு வருது. இவர் எடுத்து பேசி டீல முடிக்கிறாரு. உடனடியா நம்ம அந்த லேண்ட் எல்லாம் பாத்திரலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்பதான் இவரு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயிருந்திருக்காரு. இப்படி இவரு பைக்ல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு இவங்க ஜிபிஎஸ் டிராக்கர் மூலமா ட்ராக் பண்றானுங்க. இவனுங்க இந்த ஸ்கெட்ச்ல இதை மட்டும் பிளான் பண்ண கிடையாது, ஐஸ்வர்யாவோட வீட்டு பக்கத்துல, அதாவது தேஜேஸ்வரோட வீட்டு பக்கத்திலே ஒரு நெய்பரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இவனோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மோகன். இந்த மோகன் வந்துட்டு ஒரு இன்ஃபார்மர். இவனுங்க பிளான் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல தேஜேஸ்வர் வந்துட்டு எப்ப வீட்டை விட்டு கிளம்புறாரு, எப்ப திருப்பி வராரு, எங்க போறாரு அப்படின்ற எல்லாத்தையுமே இவன் ஃபாலோ பண்ணி போட்டோஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி திருமலா கிட்ட அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தான். வீட்டுல இருந்து தேஜேஸ்வர் கிளம்பின உடனே அவர் கிளம்புற அந்த போட்டோவை எடுத்து திருமலாவுக்கு அனுப்பிச்சிருக்கான். இப்ப தேஜேஸ்வர் வந்துட்டு ஃபாத்திமா காலேஜ் கிட்ட பைக் போட்டிருக்காரு. இவனுங்க ஏற்கனவே ரெண்டல்ல மஹேந்திரா கார் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த காருக்குள்ள நாகேஷ், பரசுராம், ராஜு இவனுங்க 3 பேரும் இருந்திருக்கானுங்க. தேஜேஸ்வருக்கு கால் பண்ணி இங்க பாருங்க, இங்க நாங்க கார்ல நின்றுட்டு இருக்கோம், இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறானுங்க. தேஜேஸ்வரும் இந்த காரை பாக்குறாரு, காருக்குள்ள இருக்கக்கூடிய நாகேஷை பாக்குறாரு, பார்த்த உடனே சிரிச்சிட்டு சிறுவாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்போ தேஜேஸ்வர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இந்த ஃபுட்டேஜ் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்ச ஃபுட்டேஜ். ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்ததுனால டக்குன்னு இவனை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடி கரெக்டான டைமுக்காக காத்துக்கிட்டு இருந்தானு. அடுத்து தனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம தேஜேஸ்வர் வந்துட்டு சந்தோஷமா பேசிட்டு போயிட்டு இருந்தாரு. இந்த கார் வந்துட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுது, வீரபுரம் தாண்டி போகுது, அங்க இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலும் இருக்கு. சரியான நேரம் பார்த்து ஒரு பலமான பொருள் எடுத்து முன்னாடி இருந்து தேஜேஸ்வரோட தலையில அடிக்கிறானுங்க. உடனே இன்னொருத்த மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து குத்துறான். இந்த நிமிஷம் வரைக்கும் தேஜேஸ்வருக்கு எதனால அவரை கொலை பண்றாங்க அப்படின்னே தெரியாது, சொல்லப்போனா கடைசி வரைக்கும் தெரியாது. இது எதையுமே தெரிஞ்சுக்காமலே ஃப்ரண்ட் சீட்ல அநியாயமா அவரோட உயிரை விடுறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவனுங்கெல்லாம் சேர்ந்து திருமலாவுக்கு வீடியோ கால் பண்ணியிருந்திருக்கானுங்க. நாங்கள் அசைன்மெண்ட்டை பக்காவாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இவரை காட்டியிருக்கானுங்க. இந்த வீடியோ கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமலா வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அமைச்சிருக்கான். இதுக்கப்புறமா திருமலா வந்துட்டு இவனுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான், நீங்க ஹைவே ரோட்டை பிடிச்சி போகாதீங்க, சைடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரூட்டை வந்துட்டு தாண்டி போங்க, பஞ்சலிங்கலா குர்னூல் டைரக்ஷன் நோக்கி போங்க அப்படின்னு சொல்றான். இப்படி போற வழியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ரிவர்ல தேஜேஸ்வருடைய போனு, பேக், லேப்டாப் இது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு போறானுங்க. இதை
இதுக்கப்புறம் திருமலா வந்துட்டு பர்சனலா இவனுங்களை வந்து மீட் பண்ணியிருக்கான். மீட் பண்ண அந்த சமயத்துல இவனுங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து தந்திருக்கான். கைகளுக்கு 2 லட்சம் ரூபா தந்திருக்கான். இவனுங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரத்தக்கரையா இருக்கிறதுனால இவனுங்க புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. இவங்களோட ஒரிஜினல் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் பிளாட்ல வந்துட்டு இந்த பாடியை எரிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். ஆனா அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த வழியா மக்கள் நடமாட்டம் இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறமா இவனுங்க சூஸ் பண்ண பிளேஸ் தான் HNSS கேனல். அங்க இவனுங்களோட ரத்தக்கரை ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறானுங்க. தேஜேஸ்வரோட மொபைலை இவனுங்க தூக்கி போட்ட அந்த இடத்துல தான் கடைசியா சிக்னல் வந்துட்டு லாஸ்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல போனு பேக் எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டிப்பா கடத்தி வச்சிருந்திருக்க மாட்டானுங்க, கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அநேகமா கொஞ்சம் பக்கத்துல எதனாச்சும் சடலம் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்த அந்த சமயத்தில் தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்துட்டு இங்க ஒரு சடலம் கிடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனேவே அவங்க கெஸ் பண்ணிடுறாங்க, இது கண்டிப்பா தேஜேஸ்வரனா தான் இருக்கணும் அப்படின்னு. போன் வந்த உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு போறாங்க. ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வராங்க. அவரோட உடம்புல வந்துட்டு கத்தியால குத்தி இருக்கிறாங்க, பலமான பொருளால அடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இந்த சடலத்தை உடனடியாக பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ரிப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க யோசிச்ச மாதிரி தான் வந்திருக்கு. கத்தியால பல முறை வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல குத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொண்டையும் வந்துட்டு அறுத்திருக்கானுங்க. இப்படி ஒரு சடலம் கிடைச்ச உடனே இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தேஜேஸ்வருடைய பேரண்ட்ஸ் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரதர் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருமே இந்த சடலத்தை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. இந்த சடலம் வந்துட்டு ரொம்ப மோசமா காயப்பட்டிருக்கிறதுனால இது வந்து என்னோட பையன் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுலயும் இவருடைய அப்பா அப்புறம் அம்மா வந்துட்டு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. கண்டிப்பா அது என்னோட பையனா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அழுதாங்க. அந்த சடலத்தோட கையில இருந்த ஒரு பிரேஸ்லெட்டை பார்த்த உடனே அங்க இருந்தவங்க இன்னுமே கதறி கதறி அழுதாங்க. அவ்வளவு மணி நேரம் இது எங்க பையன் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அந்த பிரேஸ்லெட் போட்டிருந்த அந்த கை பிடிச்சி இழுத்து பாக்குறாங்க. அதுல அம்மா அப்படின்னு ஒரு டேட்டூ இருக்கு. தேஜேஸ்வர் வந்துட்டு தன்னோட அம்மா மேல இருக்கக்கூடிய பாசத்துல அம்மா அப்படின்னு சொல்லி பச்சை குத்திக்கிட்டாரு. இதை அவங்க வீட்டுல இருக்கவங்க பார்த்த உடனே இது எங்க பையனா அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதாங்க. இந்த கேஸ்க்காக போலீஸ் ஆபீசர்ஸ் 3 ஸ்பெஷல் டீம் போட்டு சர்ச் பண்ணாங்க. ஸ்பாட்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் ஒருத்தங்க கலெக்ட் பண்ணாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஒருத்தங்க கலெக்ட் பண்ணாங்க. நேர்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்னொரு டீம் வந்துட்டு உண்மையை வெளியில கொண்டு வந்துச்சு. ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்ச முதல் 4 நாள் வந்துட்டு அவங்க எந்த உண்மையுமே சொல்ல கிடையாது. ஆனா 4 நாளைக்கு மேல எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இது ஐஸ்வர்யா மட்டும் கிடையாது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுஜாதாவும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஐஸ்வர்யாவை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சுஜாதாவை குர்னூல்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா செக் போஸ்ட்லயுமே வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ஆள் போடுறாங்க. இவனுங்க எங்கேயுமே தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு இப்படி பிளான் பண்ணப்பதான் நாகேஷ், பரசுராம், ராஜு இவனுங்க 3 பேருமே கார்ல புல்லூர் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ற அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் இவனுங்களை பிடிக்கிறாங்க. இதுல திருமலா என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்றான். இப்படி இவன் பிளான் பண்ணபடி யாரோட கண்ணுக்குமே படாம ஹைதராபாத்துக்கு போயிடுறான். இதுக்கப்புறமா இவன் ஒரு ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி கடாப்பாவுக்கு போறான். கடாப்பால இவன் அவனோட ஃப்ரெண்டோட போயிட்டு ஸ்டே பண்ணி இருந்திருக்கான். யாருக்குமே தெரியாம பதுங்கி இருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இவனோட அசோசியேட்டிவான அசோக் அப்படின்ற நபரை பிடிச்சு இவனை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்ப போலீஸ் ஆபீசர் திருமலாவுடைய அப்பாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. இவனுடைய அப்பாவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தையா. இவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட பையன் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்திருக்கான்றது இவர் கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா கண்டுபிடிச்ச இவர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம தன்னோட பையன் வந்துட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிருக்காரு. இப்படி ஒரு உண்மையை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டே அதை மறைச்சதுக்காகவும் கொலைகாரனை வந்துட்டு தப்பிக்க விட்டதுக்காகவும் இவனுடைய அப்பாவையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 பேருக்கு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 1 ஒய்ஃபான ஐஸ்வர்யா, 2வது அவங்க அம்மாவான சுஜாதா, 3 மாஸ்டர் மைண்ட் திருமல ராவ், 4 நாகேஷ், 5 பரசுராம், 6 வந்துட்டு ராஜு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்து இன்ஃபார்மர் மோகன், 7 8வது திருமலாவுடைய அப்பா. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸ்க்கு ரிலேட்டடான எல்லா விஷயத்தையுமே சீஸ் பண்றாங்க. இந்த கொலைக்காக இவனுக்கு யூஸ் பண்ண அந்த மஹேந்திரா கார், அந்த காருக்குள்ள இவனுங்க தாக்குறதுக்காக பயன்படுத்தின ஆயுதங்கள், அப்புறம் கத்தி, இது கூட செலவு பண்ணாம வச்சிருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணமும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த கொலைக்காக இவனுக்கு யூஸ் பண்ண 10 மொபைல் போன்ஸ் கிடைச்சிருந்திருக்கு, ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் கிடைச்சிருந்திருக்கு. கூடவே இவனுங்களுக்கு வாங்கிட்டு வந்து அந்த புது சட்டையோட ட்ரெஸ் டேக்ஸும் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் இப்பதான் 2025ல நடந்திருக்கு. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் தீர்ப்பு வரல.
இதுதான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த கேஸ். தேஜேஸ்வர் அப்படின்ற ரொம்ப நார்மலான சராசரியான ஒரு பையன் தனக்கு தெரிஞ்ச டான்ஸை வந்துட்டு எல்லாருக்கும் கத்து தரணும் அப்படின்னு சொல்லி கிளாஸஸ் வச்சு தான் பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. மேற்கொண்டு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கி லேண்ட் சர்வேரா இருந்தாரு. அது மூலியமா சேர்த்து வச்ச காசுல ஒரு வீட்டை கட்டுறாரு. இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதுல எந்த இடத்துலயுமே இவர் எந்த பாவத்தையுமே பண்ணல. இப்படி இவருக்கு கல்யாணமான 29 நாள்ல அநியாயமா இவர் வந்துட்டு அவரோட உயிரை விட்டுருக்காரு. இதுல இவரும் அவரோட குடும்பமும் என்ன பாவம் பண்ணுச்சு? இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்களும் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, தப்பு பண்ணா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், நம்மளுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வைரல் கேஸ் இவங்க பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வேற மாதிரி பண்ணணும், மாட்டிக்காத மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்கன்னா, நான் ஜெயிலுக்கு தான் போவேன், கடைசி வரைக்குமே வெளி உலகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களாவே அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு, அதுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க, நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்ற அறிவு கூட இல்லாம இருந்திருக்குங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி 8 பேருமே இப்ப ஜெயில இருக்காங்க. திருமலா வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே இது ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸா தான் இருக்கும், கடைசி வரைக்குமே யாரும் அவரை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், நம்ம லடாக் போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த அம்மாவான சுஜாதா, பொண்ணான ஐஸ்வர்யா, இதுங்களெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அறிவு இருக்கா இல்லையா, மூளை வச்சிருந்திருக்காங்களா, யோசிக்கிற திறன் இருக்கா அப்படின்ற எதுவுமே தெரியல. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. அங்க வச்சு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க.